ஆசிய கிண்ண தொடர்ல இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த போட்டியை பெஸ்ட் கேம் ஆஃப் த டூர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா 202 ஓட்டங்களை ஃபெஸ்ட் பேட்டிங்ல எடுக்கிறாங்க. அபிஷேக் சர்மா அதிரடியா ஆட, சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மாவுடைய ஓட்டங்கள் இந்திய அணியை 202 ஓட்டங்களை எடுக்க வைக்குது. இலங்கை அணிக்கு 203 ஓட்டங்கள் இலக்காக வழங்கப்படுது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணியோடு இலங்கை ஆடிய ஆட்டத்தை பார்த்துட்டு இந்த 203 ஓட்டங்களை சேஸ் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம்தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு மெச்ச பார்த்தா, அங்க பெத்தும் நிசங்க மற்றும் குசல் பெரேரா ஜோடி கலக்கலான ஒரு ஷோவை காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்டத்தை எதிரணியே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாங்க. ஹர்ஷித் ராணாட ஓவர்ல அவர் பந்தை வீசி பெத்தும வம்புக்கு இழுக்க, அடுத்த போல்லையே கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு 6 அடிச்சுட்டு பெத்தும் ராணாவை ஒரு பார்வை பார்ப்பாரு. அது அப்படி ஒரு மாசா இருக்கும். அந்த பக்கம் குசல் பெரேரா சனத்த அடிய அடிச்சுக்கிட்டு முழு ஜனத்தையும் ரசிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. குசல் பெரேரா ஆட்டமிலிருந்து வெளியே போன பிறகு முழு சுமையையும் தண்ட தோல்ல சுமந்துக்கிட்டு போட்டியை அப்படியே இழுத்துட்டு போனாரு பெத்தும் நிசங்க. இதுல T20 போட்டிகள்ல அவர முதலாவது சதத்தை பதிவு செஞ்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. அது இப்ப வைரல். கடைசி கட்டத்துல தசுன் சானக்க அவர பங்குக்கு ஒரு சப்போர்ட்டை டீமுக்கு வழங்கி இருப்பாரு. ஆனாலும் அந்த கடைசி ஓட்டத்தை ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் அவரை இப்ப வருத்திட்டு இருக்காங்க. தசுன் சானக்கட இடத்துல இருந்து பார்த்தா 3 ஓட்டங்கள் தேவையான நேரத்துல அந்த 2வது ஓட்டத்தை அவர் சேலஞ்சோட தான் ஓடி இருப்பாரு. காரணம், அங்க யாருக்கும் பிரடியில கண் இருக்காது இல்லையா. செகண்ட் ரன்னை ஃபினிஷ் பண்ண முயற்சியில 3rd ரன்னை அவருக்கு ஓட இல்லாம போகுது. மேட்ச் ட்ரோ ஆகுது. மேட்ச் ட்ரோ ஆக்குனதுல இந்தியன் பவுலர்ஸ்ட பங்கு தனித்துவமானது. அதுலயும் குல்தீப், வருண் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங்க அந்த 19வது ஓவர் ஹைலைட். அதுலயும் சூப்பர் ஓவர் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். மொத்தத்துல இந்த போட்டியை பொறுத்தவரையில ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதி போட்டியை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை தந்தது அப்படின்ட்டு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் கூட போட்டி முடிந்த பிறகு ஒரு இறுதி போட்டியை விளையாடின மாதிரி தான் இந்த போட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி இருப்பாரு. எது எப்படியோ இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வயிறு நிரம்ப தீனி போட்ட ஒரு போட்டி அப்படிங்கிறது தான் உண்மை.